ஏன் இங்க வந்தேன்னு கேட்டா பதில் எதுக்குமா வந்த, என்ன காரணம் அப்படின்னு கேட்கணும். ஏன் வந்த, எதுக்கு வந்தேன்தாமா கேட்டேன் நானு. ஏன் வந்த அப்படின்னு ரொம்ப இதா கேக்குறீங்க. அப்படிலாம் கேட்க கூடாது. நீங்க அப்படிலாம் கேட்க கூடாது. நீ எனக்கு சட்டம் போட கூடாது. மரியாதை கொடுத்தா தான் மரியாதை கிடைக்கும். பண்ணமா மரியாதை. அப்பா சொன்னா நான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? உனக்கு அறிவு இருக்கா? வேணுமா? இருக்கா இல்லையா? வேணுமா? நான் தாரியான்னு கேட்கல. கேள்வி என்னங்கறத புரிஞ்சுக்கணும். இல்ல இருக்கான்னு கேட்டா உங்கள்ட்ட இல்லைன்னா தான் என்கிட்ட கேட்பீங்க. அப்படி இல்ல. ஏன் இருக்கிறத யார்ட்டையும் கேட்கறது இல்லையா? இருக்கிறத கேட்கறவன் முட்டாளா தான் இருப்பான். வாத்தியார் போய் இல்லைன்னா பேராசக்காரனா இருப்பான். வாத்தியார் போய் பிள்ளைகிட்ட கேட்டா அவங்களாம் அறிவு இருக்கான்னு கேட்டா வாத்தியாருக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தமா? கிடையாது சுவாமி. இப்ப நீங்க வாத்தியாரா? மாதிரி தானே. மாதிரி தான். நான் குரு அப்படித்தாமா உனக்கு. என்ன என்ன நீங்க வாத்தியார் மாதிரி? அதாவது வித்துக்கு ஒரு தந்தை, வித்தைக்கு பல தந்தை இருக்கலாம். பிறப்பு ஒரு இடத்தில் இருக்கலாம், அவன் அப்பாவா இருக்கலாம். ஆனால் கற்றுக்கொள்ளக்கூடிய பல யாருக்கிட்ட இருந்தாலும் கத்துக்கிறோமோ அவர்கள்லாம் நமக்கு ஒரு தந்தை தான் இல்லையா? அது மாதிரி நீ எனக்கு ஒரு பிள்ளை மாதிரி. என்ன நான் உங்களுக்கு பிள்ளை மாதிரி? ஆமா. ரொம்ப சந்தோஷம் சுவாமி. ஏன் இல்ல மத்தபடி வம்பளுக்காம பிள்ளை மாதிரின்னு சொல்றீங்க பாத்தீங்களா? ஆனா இப்படி ஒரு பிள்ளைகளா இருந்துச்சுன்னு வைவே, பிறந்தப்பவே கள்ளிப்பாலை கொடுத்து கொண்டிருப்பேன். நல்லா இப்படி ஒன்னே மாதிரி பிள்ளையா வளரும் தெரிஞ்சிருந்தா. திணைக்காவலுக்காக வந்திருக்கிறேன். திணைக்காவல். திணை ஏன் திணையை காக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? உங்க அப்பா சொன்னாரு. அப்பா சொன்னாரு அப்பா சொன்னாருலாம் சொல்லக்கூடாது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்ட்டேன் நான். உங்களை மாதிரி தருதலை பிள்ளை அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று சொல்லாமல் எவர் சொன்ன சொல்லாகிற பேச்ச கேட்காததுனால என்ன என்பதை அறிவுரையாக பரதேசியாக நீங்க சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களை மாதிரி நான் கிடையாது. தருதலை எங்க அப்பா பேச்சுற கேட்டது வாய் அடக்கந்த வச்சு பேசுறதுக்காக தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது. என்ன அப்பா பேச்ச கேட்டு வந்திருக்கிறேன். அப்பா பேச்சதான் ஏன் கேக்குறேங்கிற நானு. கேட்க கூடாதா? நல்ல அறிவுரை சொல்றீங்களே நாரதர். அப்பா பேச்ச கேட்கணுமா? கேட்கணும். கேட்டதனால பெருமை அடைந்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்கல்ல? அப்பா இந்த வாய் தானே சொல்லுச்சு தந்தை செல்மிக்க வந்தவளே. அப்பா பேச்ச கேட்டதனால யார் பெருமை அடைஞ்சா சொல்லு. எத்தனையோ பேர் இருக்காங்களே சுவாமி. ஏன் ஜமதக்னி முனிவருடைய மகனை எடுத்துக்கங்க பரசுராமரை. தந்தை சொன்னாரு, தாயை போய் வெட்ட சொன்ன உடனே என்ன ஏதரே கேட்காம பரசுராமர் போய் வெட்டினாரா இல்லையா? அதனால இந்த பூலோகத்துக்கு என்ன கிடைச்சது நன்மை? மாரியம்மன் என்று சொல்லக்கூடிய தெய்வமாக வச்சு வணங்குறோம். இவ்வளவிய பாண்டு மன்னனாகப்பட்ட மகாபாரதத்துல தன்னுடைய பிள்ளைகளை அழைச்சான். பிள்ளைகள்கிட்ட சொன்னா, நான் இறந்ததற்கு பிற்பாடு என்னுடைய உடலை எரிக்க வேண்டாம், ஆளுக்கு ஒரு பாகமாக எடுத்து உட்கொள்ளுங்க, அதன் மூலமாக எதிர்காலத்தை அறியக்கூடிய தன்மை கிடைக்கும் அப்படின்னு பாண்டு மன்னன் சொன்னா. எந்த பிள்ளைங்க கேட்கல. கடைசி பிள்ளையான சகாதேவன் மட்டும் செய்தான். என்னாச்சு? சகல சாஸ்திரங்களையும் கத்துக்கிட்டா. இன்னைக்கும் சாஸ்திரத்தில் சிறந்தவன் சகாதேவன் என்ற பெருமை அவனுக்கு இருக்கா இல்லையா? இதே ராமாயணத்துல தசரதனாகப்பட்டவனுடைய மகனான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை 14 ஆண்டு காலம் வனவாசம் போக சொன்னார். காலையில அரச பதவி ஏற்கணும், பட்டாபிஷேகம் நடத்தணும். அந்த சூழ்நிலையில அரச பதவியை திறந்துட்டு தந்தை சொன்னார்ன்ற ஒரே காரணத்துக்காக ராமன் அன்னை காட்டுக்கு போனாரா இல்லையா? அதனால அவருக்கு பெருமை கிடைச்சது. இவ்வளவையே யயாதி மன்னன் என்று சொல்லக்கூடியவன் தனக்கு இளமை பருவம் வேணும் அப்படின்னு பிள்ளைகள்கிட்ட கேட்டான். எந்த பிள்ளையும் கொடுக்கல. கடைசி பிள்ளையான பூரு என்று சொல்லக்கூடிய மட்டும் கொடுத்தா. அதனால அவனுக்கு அந்த இடத்துல ஒரு பெருமை கிடைச்சது. இந்த மாதிரி வரிசையா சொல்லிக்கிட்டே போகல. தகப்பன் பேச்ச கேட்டு பெருமை. நியாயமான பேச்சுமா. பரசுராமருங்கிற ஒரு குழந்தை அப்பா ஜமதக்னி முனிவருடைய பேச்சை கேட்டதுனால கருமாரின்னு ஒரு தெய்வம் கிடைச்சிச்சு. சரிதான். தசரதனுடைய சொல்லை கேட்டார் ராமன், பாண்டியனுடைய சொல்லை கேட்டான் சகாதேவன். இப்படி ஒன்னா அடிச்சுட்டே போறீங்க. இரணியாட்சன் ஒரு அசுரன் தான் தெரியுமா? இரணியன் தெரியும்ல உங்களுக்கு? அவனுக்கு ஒரு பிள்ளை இருந்தான், பிரகலாதன் அவனுக்கு பேரு. அப்பா கூப்பிட்டாரு, ஏப்பா இங்க வா, இந்த 14 லோகமும் என்ன சொல்லும்? இரணியாய மகன் என் பேரத்தான் சொல்லும். ஏன்னா என்னைய பார்த்து அவ்வளவு பேரும் பயப்படுவான். அவ்வளவு பேர்த்த எப்படி பயமுறுத்தி வச்சிருக்கேன் நானு. அப்ப இங்க எல்லாருமே என் பேரை சொல்லும் பொழுது நீ மட்டும் ஏண்டா அறிவோம் நமோ நாராயணாய நமகன்னு சொல்ற அப்படின்னு பெத்த பிள்ளைய பார்த்து கேட்கிற. அப்ப பிள்ளை சொன்னா, அப்பா நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், ஆனால் இங்கே நடக்கின்ற அனைத்திற்கும் தெய்வம் தான் காரணம். நீயா இயங்குற நினைச்சுக்கலாம், ஆனால் உன்னை இயக்குவது இறைவன். எந்த நேரத்தில் உனக்கு என்ன செய்யணுங்கிறத ரொம்ப சரியா நேர அடிப்படையில் சிறப்பா செஞ்சிருவார் இல்லையா? அதனால தன்னால் எதுவும் நடக்குங்கிறது தவறுப்பா, நமக்கு மேலு இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் தான் நம்மளை வழி நடத்துறான் அப்படிங்கிறார். ஏண்டா இறைவனாலும் காப்பாற்ற முடியாமல் தான் தேவாதி தேவர்கள் அனைவரும் எனக்கு மண்டிட்டு இருக்காங்க. ஆனா நீ இறைவன் இறைவன் அவரே சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படி சொல்லக்கூடாதுப்பா. இங்க வா, ஊர் உலகமே அப்பா வரதான் சொல்லுது. நான் பெத்த பிள்ளை நீ என் பேரத்தான் சொல்லணும். இரணியாய நமகன்னு சொல்லு, என்னை துதி செய், என்னை வணங்கு அப்படிங்கிறார். முடியாதுப்பான்னா முடியாதுன்னு சொல்லும் பொழுது கண்டிச்சு பார்த்தாரு, கேட்கல.
பிள்ளைய கொல்ற முடிவுக்கு வந்துட்டாரு. கொல்வதற்கு பல முயற்சி செஞ்சாரு. அனைத்து முயற்சிகளிலிருந்து ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி பிரகலாதனை காப்பாத்துறாரு. கடைசியா என்னடா இவனை எப்படி பார்த்தாலும் கொல்ல முடியல, ஒரு முடிவுக்கு வந்துட்டான். இங்க வா, கடவுள் இருக்கிறான் கடவுள் இருக்கிறான்னு சொல்றீல்ல, உன் கடவுள் எங்க இருக்கான்னு சொல்லு அப்படின்னு பிள்ளைய பார்த்து கேட்கிறாரு. உடனே சொன்னான் பிரகலாதன், எம்முடைய கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னா. அப்ப அருகில் இருந்தது ஒரு தூண், இந்த தூண்ல அவன் கடவுள் இருப்பாரா அப்படின்னு அடித்தார் தூணு. நம்முடைய கதாயுதத்தை கொண்டு ஓங்கி அடிக்கிறார். அதிலிருந்து வெளிப்பட்டார் நரசிம்மமூர்த்தியாக வந்தார். இரணி என்கிற ஒரு கொடிய அரக்கனுடைய அழிவுக்கு காரணமானார். மனிதனாகவும் மிருகமாகவும் பறவையாகவும் எந்த ஒரு தனிப்பட்ட ஜீவராசியும் இல்லாமல் அனைத்து ஜீவராசிகளையும் ஒன்றடக்கிய ஒரு உருவமாக நரசிம்மமூர்த்தியாக வந்தார் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி. வந்தார்ல, வந்து அழிச்சார்லமா. இப்ப அப்பாவினுடைய பேச்ச பிள்ளை கேட்டிருந்தான்னா, நீங்க சொல்றது மாதிரி அப்பாவோட பேச்ச பிள்ளை பிரகலாதன் கேட்டிருந்தான்னா இரணியன்கிற ஒரு அசுரனுக்கு அழிவு இருந்திருக்க முடியுமா? ஒரு குழந்தையுடைய குணாதிசயங்களை பார்த்தா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் முடியுமாங்க. காரணம் என்ன? இந்த குழந்தையாகப்பட்டது கருவில் இருக்கும் பொழுதே தாயினுடைய குணநலன்களை தெரிந்து கொள்ளும். அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் குழந்தையிடம் இருக்கும். இது 10 மாதம் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கே இருக்கும் பொழுது, ஒன்று இல்லை இரண்டு இல்லை, சுமார் 5000 வருட காலம் லீலாவதியினுடைய கர்ப்பத்தில் இருந்தவன் பிரகலாதன். இப்ப அர்ஜுனுடைய மகனான அபிமன்யு சுபத்திரையினுடைய வயிற்றில் இருந்தவன் கருவில் இருக்கும் பொழுதே கிருஷ்ண பரமாத்மா என்ன செய்தார் அப்படின்னா, போருக்கான வியூகங்கள் அமைப்பதிலிருந்து போருக்கான அடிப்படையிலிருந்து எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுத்தார். கருவில் இருக்கும் பொழுது கேட்டுக்கொண்டே இருந்தவன் அபிமன்யு. இந்த அபிமன்யு வளர்ந்ததற்கு பிற்பாடு எந்த ஒரு போர்களையும் யாருக்கிட்டையும் கத்துக்கிறல, பிறப்பில் இருந்தே வந்தது அவனுக்கு. அதனாலதான் சக்கர வியூகமாகப்பட்டது எப்படி உள்ள புகுந்து போகணும் அப்படின்ற வழிமுறை அபிமன்யுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்காமலே தெரியும். ஆனா வெளியில் வருவதற்கான வழிமுறை அபிமன்யுக்கு தெரியாது. காரணம் என்ன? நிறுத்தி விட்டார். சொல்லும் பொழுது கிருஷ்ண பரமாத்மா நிறுத்திட்டார். காரணம் என்ன? சுபத்திரையாகப்பட்டவள் உறங்கிட்டா. அவ உறங்கின உடனே தாய் கருவில் இருந்த குழந்தையான அபிமன்யும் தூங்கிட்டான். அவனுக்கு சக்கர வியூகத்தை உடைத்து கொண்டு வெளியே வரக்கூடிய வழிமுறை தெரியாது. அதனாலதான் கடைசி நேரத்தில் அபிமன்யு இறந்து போனான். அந்த மாதிரி 5000 வருட காலம் தன்னுடைய லீலாவதி என்று சொல்லக்கூடிய தாயினுடைய கருவிலேயே இருந்தவன் பிரகலாதன். நாராயண மந்திரத்தை ஒன்றில்லை இரண்டு இல்லை 5000 வருட காலமாக கேட்டுக்கொண்டே இருந்தவன் அதுல இருந்து எப்படி மாறுவான்னு நீங்க நினைக்கிறீங்க? மாறுவான்றது அல்ல, அப்பா சொன்னாருன்னா கேட்டனுங்கிற இல்ல, அதுக்காக தான் பேசுறேன். அப்பா இல்லம்மா, தெய்வமே இறங்கி வந்து சொன்னாலும் சரி சொல்லலாம். என்ன பண்ணணும்? அதை ஆராய்ந்து பார்ப்பதுதான் அறிவுங்கிறார் வள்ளுவர். அப்பா இல்ல, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நீ வணங்கக்கூடிய கடவுளாகவே இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை வந்து உங்ககிட்ட சொன்னா அதுல என்ன காரணம் இருக்கு, ஏன் இதை செய்யணும்னு ஆராய்ந்து செய்வதே அறிவுங்கிறார். நல்ல தந்தை நல்லதைத்தான் சொல்லுவார். ஆமா, உங்களை மாதிரி ஆட்கள் சில பேர் கெட்ட எண்ணங்களோடு செயல்படலாம் இல்லையா? ஏன்னா இரண்யாயனுடைய எண்ணங்கள் அப்படி இருந்தது, தன்னுடைய பிள்ளைக்கும் அந்த எண்ணங்களையே போதித்தான். ஆனா மற்றவர்கள் அப்படி கிடையாது. ஜமதக்னி முனிவர் சொன்னார் அப்படின்னா, பரசுராமர் அதை செய்தார் அப்படின்னா தன்னுடைய தந்தையை பத்தி அவருக்கு தெரியும். எங்க அப்பா முதல்ல உங்க அப்பா பேச்ச கேட்கல நீங்கல்ல, எங்க அப்பாவினுடைய பேச்ச கேட்காம நான் தப்பு பண்ணனா, ஏதாவது தவறு செய்தனா? தவறு எதுவும் செய்ய கிடையாது. அப்புறம் எதுக்கு நீ தருதல? நீ அவர் சொன்னதை ஏத்துக்கிறல. அவர் சொன்னாருங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஏத்துக்க முடியாது. எங்க அப்பா சொன்னாரு காட்டுல போய் காவலுக்கு போமான்னாரு. நான் உடனே நினைக்கிறதா, செய்தது பெத்த பிள்ளையா இருந்தா அப்படி அனுப்புவாரா? எடுத்து வளர்த்த பிள்ளைன்றதுனால தானே நம்மள காட்டுக்கு அனுப்புறாரு அப்படி நான் நினைக்கிறதா? வேண்டதாலே கிடைக்கணுங்கிறதுக்காக தானே. தனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்பதுதானே வேண்டுதல் காரணமாகத்தான். இப்ப நான் என்ன சொல்றேன், எங்க அப்பா படைப்பு தொழிலை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக முதலிலே ஜனகாதியர் 4 வரை தோற்று வைக்கிறார். ஜனகர், ஜனந்தன, ஜனாதன, ஜனத்குமாரன் 4 பேர். இந்த 4 பேர் என்ன பண்றாங்க, எங்களுக்கு என்ன வேணாம், இல்லறம் வேணாம், சரி எங்களுடைய சிந்தனை மேன்மையானதா இருக்கு, இறைவனை நாடுவதில் பேரின்பத்தை நாடுவதில் தான் எங்களுடைய சிந்தனை இருக்கு, அதனால எங்களுக்கான சரியான குருவை தேடி நாங்க போறோம்னு போயிட்டாங்க. ஜனகாதியர் 4 வரும். பிறகு 10 பேரை தொட்டு வைக்கிறார். 9 பேர் நவபிரமாக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். பிறகு திரிமரிசி, புலவர் புல, ஸ்ரீராங்கரசு இப்படிங்கிற 9 பேரும் நவபிரமாக்கள். ஏன்னா படைக்கும் தொழிலை இவர்கள் மேற்கொண்டார்கள். நாரதர் 400 மட்டும் முடியாது. அதுல எனக்கு விருப்பம் இல்லை. இல்லறத்திலே சிறிதும் நாட்டம் கிடையாது. துறவரத்தின் நாடியே நம்முடைய மனம் செல்கிறது அப்படின்னு எங்க அப்பாட்ட போய் கேட்கும் பொழுது, ஒரு தந்தை என்ன செஞ்சிருக்கணும் நியாயமா? ஏப்பா இங்க வா, 10 பேரை தொட்டு வச்சேன்,
9 பிள்ளை நான் பார்க்குற வேலையை பார்க்குறான், நீ தெய்வத்தை நாடணும்னு சொல்லி போற போ அப்படின்னு சொல்றது தானே முறை, அதானே சரி. நான் எதுக்கு படைச்சனோ அது அந்த வேலையைத்தான் நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கட்டளை இடுவது எப்படி சரி? அதை எப்படி ஏத்துக்கணும்னு நீங்க சொல்றீங்க?